ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொங்கு தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐக்யூ அப்படின்னு ஒரு புது கேம் வந்திருக்கு. அந்த கேமோட கேம் பிளேவை தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோவை நான் 4 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன் கைஸ். அதனால் அந்த 4 பார்ட் ஃபஸ்ட்டு 25 லெவல் வரைக்கும் இந்த கேமில் விளாடுவோம். சரி வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த மண்டப்பை எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க கைஸ். எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியல. சரி போவோம். முத்தி எவனும் இல்லை. நம்ம சிங்கிள் பிளேயரில் தான் விளையாடுறோம். சரி பார்க்கலாம். தம்பி என்ன பண்ணுற? ப்ளீஸ் சூஸ் ஏ ராபோட். என்ன ராபோட் சூஸ் பண்ணணும்? மாரிலா வேண்டாம், நான் ஸ்டீவனை சூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸ்டீவனே நல்லா தான் இருக்கிறான். ஒண்டர்ஃபுல் பிக் எ ஃபேவரட் ஆஃப் மைன். இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க கைஸ். நான் ஃபாலோ மீ ஒன்ஸ் அகெயின். இன்னொரு தடவை ஃபாலோ பண்ண சொல்கிறான். சரி வாங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். தம்பி பிஃபோர் யூ ஸ்டார்ட் அலோ மீ டு எக்ஸ்பிளைன் அபவுட் த டெக்ஸ்ட்டுன்னு கேட்குறான். என்ன சொல்கிறான்னா 200 ஃப்ளோர்ஸ் இருக்காங்க கைஸ். ஈச் ஃப்ளோர் ஆஃப் அன் ஐக்யூ. 5 ஃப்ளோர் தாண்டிட்டிங்கன்னா 5 ஃப்ளோருக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் 5 ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க. ஐக்யூ நம்ம 200 ரீச் பண்ணோம். இதை நாங்கள் 4 பார்ட்டாக பிரிச்சுருக்குறோம். சரி அவங்க என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். சவுண்ட்ஸ் குட், கிரேட், லெட்ஸ் ஃபைனலி பிகின் த டெஸ்ட், ப்ளீஸ் என்டர் த ஸ்டார்டிங் ரூம். இப்போ உள்ளே போக சொல்கிறாங்க கைஸ். லெவல் 1 ஆரம்பிச்சிருச்சா? போகலாம். சியா லேட்டருங்கிறான். எங்கடா போன? ஏய் டேய், உள்ளே இருக்கிறான். சரி இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே சைட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ என்னடா சொல்கிறீங்க? இந்த இது பட்டனை டச் பண்ணும் போல். அவ்வளோதானா? சிம்பிளாக இருக்குதே. ஓ ரொம்ப லோவான லெவல் ஐக்யூவில் இருக்கிறோமா நம்ம? சரி ஓகே. இப்போ இது என்ன பண்ணும்? ஜம்ப் பண்ணி டச் பண்ணும். அடப்பாவீங்களா டேய். ஜம்ப் பண்ணுறா ஜம்ப்பு. நாமளாம் யார் வேற மாதிரி உள்ளே போயாச்சு கைஸ். போனோடனே இது என்ன பண்ணும்? ஓ ஜம்ப் பண்ணி போகணுமா? ஓ நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு சப்ப மேட்ரு. ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. வந்த உடனே இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ நேராக உள்ளே வந்துட்டோம். பட்டன் ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ண உடனே அவ்வளோதானா? என்ன கைஸ் இது? ப்ரெஸ் பண்ண உடனேவே உள்ளே திறந்து விட்டானுங்க. அது சூப்பராக இருக்குது. ஓ மேஸு கைஸ், இது மேஸ் கைஸ். மேஸில் நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம், எப்படி வெளியே போகணும்னு கண்டுபிடிக்கணும் போல். சரி வாப்பா தம்பி, அப்படியே போடா, அப்படியே போயிடுறா டே. போடா. வந்தாச்சு கைஸ். லிஃப்ட்டை மேலே தூக்கிட்டு போப்பா. தூக்கிட்டு போயிட்டான் கைஸ். தூக்கிட்டு போயிட்டான். இது என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் கோடு கண்டுபிடிக்கணும். ஆட பாவீங்களா, பின்னாடி எழுதி வச்சுருக்காங்க கைஸ். நான் கோடுன்னு பின்னாடி எழுதி வச்சுருக்காங்க. டேய் 5921 கைஸ். 5921 கரெக்டா? கரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். மேலே போடா சீக்கிரம் போடா. இது எப்பட்றா போகணும்? ஓ சைடு. எப்பட்றா எப்படி போகணும்? ஓ சைடு வாக்கில் போகணுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. கைஸ் வந்துட்டோம் கைஸ். இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. போ தம்பி, அப்படியே கூப்பிட்டு போயிருப்பா. இப்போ இது என்னது? இப்போ ட்ராப். என்ன கைஸ் கீழே லேசர்லாம் இருக்குது. அடா பாவீங்களா டேய். ஐயோ டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஏடா ஓப்பன் ஆகலை. திரும்பி அமுக்கணுமோ? சரி அமுக்குப்பா. ஓய் தம்பி, அப்படியே கொஞ்சம் நூறு. இப்படி கொஞ்சம் நோந்துக்குப்பா. அப்பா வந்தாச்சு. அப்புறம் மேலே அவன் இன்னொருத்தர் நான் எப்படி வருவான்னு தெரில. சரி வாங்க. என்ன மறுபடியும் வந்துருச்சு. ஓ இது லிஃப்ட்டுக்குள்ளே போகணும் போல். கைஸ் பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி இது என்ன கொடுத்துருக்கான்? என்னமோ 112233. அதுக்கப்புறம் என்ன வரும்? 444. 4 4 தான் வரும்னு நினைக்கிறேன். சரி போட்டு பார்ப்போம். 4444 டெக்கே கூட பா. கரெக்டு. இவன் இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறான்? நான் கலர் கொடுத்துருக்காங்க. இதனா மேலே ஏறி எங்கேயோ போகணுமா? ஒன்றும் புரியலையே. வெள்ளை கலரு பர்பிள் கலர் கொடுத்துரும். ஓ அவங்க கொடுத்துருக்க நம்பர் அப்படியே டைப் பண்ணும் போல் கைஸ். ஓ 5ல் தான் வெள்ளை இருக்குது. அடுத்தது
பர்பிள். இது பிங்க்கா பர்பிளா? எந்த நம்பரு? 7 நினைக்கிறேன். 7 தொடுவோம். 7 அப்புறம் அப்புறம்டா எத்தனை நம்பரு? 2 அப்புறம் எல்லோ வந்து 0 ஓப்பன் ஆயிடுச்சு. பாடா மேலே போடா சீக்கிரம் போடா. அப்படியே போடா சீக்கிரம் போடா. இத்தனை கைஸ் ஜம்ப் பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன். அடா பாயிங்களா டேய், என்னடா டேய் என்ன நடக்குது? நான் எது டேய் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. டேய் பொறுமையை சோதிக்காதீங்க. ஓ அடா என்னடா சாரண்டி போகிறான். அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாமா? என்னடா திரும்பி இது பண்ண முடியல ஜம்ப்பு. என்ன கைஸ் என்ன வர மாட்டேங்குது? அவன் மட்டும் ஜம்ப் பண்ணி போகிறான் கைஸ். எப்பட்றா அவன் மட்டும் ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்குறான். டேய் விடமாட்டேன்டா, கம்முன்னு நின்றுறா. டேய் கைஸ் மறுபடியும் அச்சு போட்டாங்க கைஸ். இந்த லேசர் மண்டையன் தப்பிச்சு போகிறது ரொம்ப கஷ்டம் போல கைஸ். ஆனால் மறுபடியும் கடைசியில் வந்து அப்படி பண்றீங்கடே. போடா டேய் ரோபாக்ஸ்லாம் கேட்குறீங்க. கொடுக்க முடியாதுடா. 5 ரோபாக்ஸும். ஜம்ப் பண்ணுறா தம்பி, ஜம்ப் பண்ணுறா. ஜம்ப்பு போடா சீக்கிரம் போடா. அப்பாடா கைஸ் வந்தாச்சு. இப்போ அடுத்த லெவல் இதான் 11வது லெவல். போடா. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த பாக்ஸை தள்ளி இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த பாக்ஸை வந்து அதை போட்டு மேலே போய் அந்த பட்டன் அழுத்தணும் போல். சரி வாங்க போ. தள்ளுறா. போடா பாக்ஸே. என்னடா இது வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. என்னடா கொடுக்க முடியாதுடா. உள்ள தள்ளுங்கடா. தள்ளு. எங்கடா கூண்டு போகிறடே? இந்த பக்கம் தள்ளுறா. டேய் தள்ளு. போடா ஜம்ப் பண்ணுறா. ஜம்ப்பு. கைஸ் வந்தாச்சு. 12 லெவல் மேலே போடா. 12வது லெவல் வந்தாச்சு கைஸ். 12வது லெவல் இப்போ என்ன பண்ணும்? இது எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே தள்ளணும் போல். தள்ளு. கைஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்றைக்கி நான் இந்த வாரமே உங்களுக்கு நல்லாவே போகாது. சார் அதனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. போடா தம்பே போயிடுறா. அந்த இடத்துல போய் சிக்கிக்காத. நிறைய பேர் அந்த மாதிரி தான் போய் சிக்கிக்கிட்டாங்க அதுக்குள்ளே. போடா தம்பே போ. தள்ளு. ஹாயாக நடந்து போகிறாங்க. நல்ல வேலை அழுத்தியாச்சு. போடா அப்பாடா. இப்போ இந்த லெவலில் என்ன வரப்போகுதுன்னு தெரிலையே. ஐயோ போடா. என்னடா மண்டை பெருசாச்சு. டேய் என்னடா மண்டை பெருசு. டேய் ரீசெட் பண்ணி பார்ப்போம். என்ன வர மாட்டேங்குது. ஜூம் பண்ணியிருக்கிறேண்ணா. லைட் எரியுது. இது கொடுத்துருக்குற பாதையில் போகணுன்னு நினைக்கிறேங்க. போடா தம்பி. அப்படியே போயிடுறா தம்பி. அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் கொண்டு போடாடே. அப்படியே வந்தாச்சு. என்ன லைட்டு? லைட்டு வாடா. ஜம்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க இந்த லெவலில். போடா அப்படியே லைட்டாக ஃபாலோ பண்ணி போயிரு. கீழே மட்டும் உந்துடாதடா. போடா. உன்னால் முடியும். நாளே முடியாமல் என்று சொன்னாலும் முயற்சி பண்ணுன்னா சோறு தானே கிடைக்கும்டா. முயற்சி பண்ணிட்டா உனக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்கும்டா. சிக்கன் தந்தூரி லெக் பீஸும் கிடைக்கும்டா. மறக்காமல் முயற்சி பண்ணிவிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சிக்கன் பிரியாணி கிடைக்கும்டா. வந்தாச்சு. போடா. என்ன வருது? என்ன கைஸ் பின்னாடி ஆண்டா தள்ளி விட்ற. டேய் மண்டா போயிடுங்களா. பின்னாடி ஆண்டா தள்ளி விட்றீங்க. டேய் ஜம்ப் பண்ணுறேன். ஏன்டா பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கிறேன். டேய் கண்ட்ரி நான்சென்ஸ். டேய் போடா. போயிடுறா. போடா ஜம்ப். அவ்வளோதான். அப்பா வந்தாச்சு. பின்னாடி போன என்ன ஆகும்? என்னது? ரீசெட் கொடுத்து பார்ப்போம். டேரெக்டாக அடுத்த லெவலுக்கு வந்துட்டோமோ. இப்போ என்ன பண்ணணும்? என்ன கொடுத்துருக்குறான்? நம்பர் ஆஃப் பர்பிள் எல்லாம் கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. சரி கவுண்ட் பண்ணுவோம். எத்தனை இருக்குது? 1 2 3 4
5 6 7 8 8 தான் நினைக்கிறேன். சரி போ 8 போட்டு பார்ப்போம். 8 வரும்னு நினைக்கிறேன் கைஸ். உள்ள போடா. அப்பாடா வந்துருச்சுடா டே. நல்லா வேலை. போடா மேலே ஜம்பி போடா டே. தம்பியா போயிடுறா டே. வந்தாச்சு கைஸ். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சரி வாங்க இப்படி போவோம். இது சுற்றி வர போகிற வழியில் அப்படியே போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். போடா டே. உன்னாலே முடியும் போ. அதுக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அதுக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிடுச்சு கைஸ். சரி நாள் போ. மேலே போடா. இங்கே என்னடா பண்ணும் இப்போ? மேலே ஒரு பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். தள்ளுறா. நேராக அங்கே தள்ளிட்டு போகணும். போடா பிளாக்கே. அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போடா. அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் ஏன் திரும்பி சொல்கிறேன்னா, நம்ம சேனல் ரொம்ப லோவில் இருக்குது. நான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கைஸ். ஐயோ கைஸ், ஒரு தப்பு பண்ணிட்டோம் கைஸ். போச்சு, நானே செத்துட்டேன். அதனால வேலை அது வரைக்கும் சந்தோஷம். போடா தள்ளுறா ராமா. தள்ளுறா டே தள்ளுறா. தள்ளிட்டு போடா. தள்ளுறா. அந்த மூளை இடிக்காமல் தள்ளணும் கைஸ். போடா கொஞ்சம் மேலே போ. ஜம்ப்பு பா. தள்ளு. இதை அங்கே கொண்டு போகணும். இதை நான் நிறைய தள்ளு. இப்போ என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணுங்க, போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. என்னது வெயிட்டை வைக்கணுமா? பாக்ஸை வைக்கணும்னு சொல்கிறாங்க கைஸ். இது நம்ம நின்று பார்ப்போம். நின்று அதாவது யாராவது ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருந்தால் தான் ஓப்பன் ஆகும் போல கைஸ். போ. போடா டே. போய் முட்டிக்காதரா. போயிட்டாங்க கைஸ். அவ்வளோதான் போயாச்சு. நாம் தான் கைஸ். போடா. என்ன பண்ணணும்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க கைஸ். ஆட் பண்ணிட்டா போச்சு. இன்னும் இதெல்லாம் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு ஆன்சர் வந்துருச்சு கைஸ். போய் போடுவோம். போடா தம்பி போடா. 17 போட்டாச்சு. போடா 17 போட்டாச்சு கைஸ். 17 போட்டு முடிச்சு மேலே வந்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஒரு 3309 இருக்கிற இது அப்படியே அப்ஸ்லைடாக இருக்குங்கிறாங்க. சரி வாங்க போய் 3309 போட்டுருவோம். தம்பி போடா அப்படியே போய் போட்டுடுறா. 3309 இல்லை 3309 அது 01 டே. இதை மாற்றி போட்டேன் கைஸ். 3309 தான். ஏன் மாற்றி போட்டேன்? தலையில் மாற்றி டைப் பண்ணிட்டேன் கைஸ். போ கரெக்டாக இப்போ போட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கும். போடா உன்னாலே முடியும்டா. போடாடே. வாட்ச் த கோடு. இப்போ என்ன கோடு வரும்? பாருங்களா, பின்னாடி வச்சுருக்கீங்களாடா 2299. அப்போவே நினச்சேன் இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் பின்னாடி வச்சுருப்பானுங்க. போயிடுறா தம்பி, அப்படியே போடா. ஐயோ இந்த ரவுண்டா? இதென்ன வித்தியாசமான ரவுண்டாக இருக்குது. பாவீங்களா, இதை நான் ஒரு இதில் டுட்டோரியல் மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதாவது நம்ம விடிஜி ப்ரோவோட சேனலில் பார்த்தேன். சரி வாங்க போகலாம். என்னடா மாற்றி போட்டேன் கைஸ். நேராக போகணுமா? லெஃப்ட்டு போகணும். 2 பாக்ஸ் லெஃப்ட்டு போயிட்டு இப்படி போய் ஜம்ப் பண்ணி போகணும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் பார்த்து போகணும். நான் பாருங்கள், நான் எப்படி தானோ அதே மாதிரியே பிளாக் ஆகும். சரி வாங்க போகலாம். அப்படியே ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு ஜம்புடு கைஸ். என்ன ப்ராப்ளம்னே தெரியல கைஸ். இப்படி வந்துட்டு இப்படி வரும்போதும் ப்ராப்ளம் வருது கைஸ். போடா. டேய் என்னடா இப்படி பண்ணுறீங்களா? டே போடா. டேய் ஏன்டா டே. போடா போ கைஸ். போ மாற்றி எதுவும் போயிடாதரா. போயிடுறா. ஏன் கைஸ் இப்படி பண்ணுது? ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரியலையே. எப்போயாவது போயிடுறா. ரோப்ளாக்ஸே, நீ நல்லா ஃபிசிக்ஸ் வச்சுருக்கடா. போடா ஜம்ப் பண்ணிடுறா. போடா, நல்ல வேலை வந்தாச்சு. 22வது லெவல். போடா தம்பி போடா.
இதெல்லாம் நம்மளுக்கு சப்ப மேட்ரு. ஜம்ப் பண்ணி போகணும், அவ்வளோதான். ஜம்ப்பு 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 ஜம்ப் பண்ணி போயாச்சு. அடுத்த லெவலில் என்ன வரப்போகுது? 24 என்ன வரும்னு தெரில. 24 தான் இருக்கிறோம். புரிஞ்சிச்சு. இதில் இருக்கிறதெல்லாம் நம்பர் எண்ணி போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 30ன்னு நினைக்கிறேன் கைஸ். 30 வருது. 30 வருது. 30 வருது கைஸ். 30 வருது. தம்பே போய் போடுறா. 30 வருது. இன்னொருத்தர் எண்ணி பார்த்துப்போம். வருது. போடாடே. முப்பத்தொன்று 30ங்கிற நான் யாரு கைஸ்? 31 30ங்கிற. போ தம்பி போடா தம்பே போடா. உள்ளே வந்தாச்சு. போ நேராக போய் அழுத்திட்டு வரணும்னு நினைக்கிறேன் கைஸ். அழுத்திட்டு வந்துட்டு இது ஜம்ப் பண்ணி போடா தம்பே. அப்படியே ஜம்ப் பண்ணி போடா. என்னடா அப்படி பண்ணிட்டீங்க? ஆங்கிரி ப்ரோ பிளேயர் எப்படி சுவாத்திக்கலாமா? நல்லா போடா தம்பி. அப்படியே போய் போட்டு டக்குன்னு செத்துட்டா வேலை முடிஞ்சுது. இப்போ திரும்பியும் போய் இன்னொரு பட்டன் அழுத்திட்டு வேலை முடிஞ்சுது. போடா என்ன கைஸ், இங்கெல்லாம் கம்பு வச்சுருக்காங்க, ஏறி போகிற மாதிரி இருக்குது. போடா அவ்வளோதான். போடா கைஸ். ஓப்பன் ஆகலை. திரும்பியும் போய் இது பண்ணுமா கைஸ்? போகும்போது செத்துறாதரா காய் ப்ரோ. நோ ப்ரோ போ ப்ரோ நோ கோ. போச்சு மறுபடியும். என்ன நடக்குது? போடா தம்பே. போயிடுறா டே. போடா. அப்புறம் கமெண்டில் எல்லாம் கொங்கு தமிழ் கேமிங் இஸ் ரொம்ப ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு கமெண்டில் போட்டு விட்டுட்டு போயிருங்க. சரி வாங்க, இப்போ மறுபடியும் போய் கழுத்துருவோம். ஏட்டா இப்படி பண்ணுறீங்கடே? ஐயோ ரொம்ப படுத்துறானுங்க கைஸ். போடா. அப்படியே முடிச்சிட்றாடே. அப்படியே போய் கிராஸ் பண்ணி முடிச்சிடு. அப்படியே எந்த பிளாக்குமே ஆகாத முடிச்சிட்றா. டே போடா. போயிடுறாடே. அப்படியே கொஞ்சமாக போவோம். இந்த ரோபோட்டும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. சத்ராதா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருது. போடா 25வது லெவல் வந்தாச்சு கைஸ். இப்போ இதுக்கு மேலே என்ன வரும்னு தெரியல கைஸ். 25 வந்தாச்சு. இப்போ இந்த லெவலில் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு தெரியலையே. இவன் என்னமோ கொடுத்துருக்கான். கொஷின் மார்க் கொடுப்போம். இந்த கோடு இஸ் ரியலி கெட் ஸ்க்ராட்ச்டு. ஏதோ ஒரு கோடு சொல்கிறான். மஸ்ட் பி ஹார்டு. இட் ரியலி இஸ் அண்ட் சம் நம்பர்ஸ் சேம் நம்பர் இருக்குதுன்னு சொல்கிறோங்க. சேம் நம்பர், அது என்ன சேம் நம்பராக இருக்கும்? இவன் மேலேக்கு எதாவது எழுதி வச்சுருப்பானுங்களா? ஒரு நம்ம ஐக்யூ நம்பராக இருக்குமோ? 25 நினைக்கிறேங்க. 25 வருமானு தெரில. இல்லையே, ஒரு அந்த 4 நம்பர் ஒரே மாதிரி போட்டு பார்க்கலாம். 4னா 1 வரலையே கைஸ். என்ன பண்ணுறது இப்போ? 4 நம்பர் ஒன்றா போட்டாலும் வர மாட்டேங்குது. சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரி, பாய் ஃப்ரம் KDG. பாய்.